மதுரை கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் நாங்குநேரிங்கிற இடத்துக்கு வந்த உடனே திசையன் விளை ரோட்டில் திரும்பினோம்னா இந்த ஊருக்கு வரலாம். இந்த ஊரில் தான் மிகவும் புகழ்பெற்ற சுயம்புலிங்க சுவாமி கோவில் இருக்குது. ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், உவரி அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் நின்றுட்டு இருக்கோம். இந்த உவரியை பொறுத்தளவில் உவரிங்கிற பேர்லேயே 2 ஊர் இருக்குது. அதனால் இவங்களே எப்படி பிரித்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடையாளப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக மீன்பிடி கிராமங்கள் இருக்கக்கூடிய, அதாவது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த உவரியை பரதர் உவரி என்றும், இந்த பகுதியை அதாவது நாடார்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியை நாடார் உவரி என்றும் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் 2 ஊருமே உவரிங்கிற பேரில் தான் இருக்குது. இப்போ இந்த நாடார் உவரின்னு சொல்லக்கூடிய இந்த உவரியில் புகழ்பெற்ற சுயம்புலிங்க சுவாமிகளுடைய திருக்கோயில் இங்கே இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுதான் அந்த வர்ற வழி, என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். எதுக்காகனா வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு. இந்த வாகனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு மிகப்பெரிய இடம் இந்த இடத்துல இருக்குது. திருவிழா காலங்கள்லாம் இந்த இடம் அல்லோகலப்படும். இது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் வந்திருக்கிறதுனால கூட்டமே இல்லாமல் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு நல்லதாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி ஒரு பூங்கா மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே நிழல் தரும் மரங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல வாகனங்களையும் நிப்பாட்டிக்கிறாங்க, ஆட்கள் ரெஸ்ட் எடுக்கவும் செய்வாங்க. இந்த பகுதியை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பனைமரக்காடுகளாக இருக்குது. இங்கே வந்து அதிகமாக ஆட்கள் போக்குவரத்து கிடையாது. திருவிழா காலங்களில் ஒரு வேளை போவாங்களா இருக்கும். இங்கே இப்போ போகிறதுக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் மற்ற ரோடு தான் இருக்குது. இந்த இடம் நல்ல அழகான வீதியான ஒரு ரோடு. எந்த வண்டியை வந்து போய் திரும்புறது தோதா எல்லாம் பிரித்து நல்லா வச்சுருக்காங்க. இப்படியே இந்த ரோடு இப்படி திரும்பி இந்த கடற்கரை இப்போ ஓரமாகவே போகுது. இந்த சைடு அந்த தூண்டில் வளைவு மாதிரி நிறைய இடங்களில் கட்டடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்களை உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே மக்கள் வந்து புனித நீராடல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அங்கே போய் கோயில் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு பின்பக்கமாக இருக்கோம். இப்போ நாம் மக்கள் புனித நீராடுற இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த கடற்கரையை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பகுதியில் மட்டும்தான் மக்கள் போய் நீராடிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தடுப்புகள் இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் நீராடிட்டு இருக்காங்க. வெளி மாநிலத்து மக்களும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தவங்கலாம் வெளி மாநில மக்களாக தெரிகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதை இந்த இடத்துல ஒரு அழகான 8 கால் மண்டபம் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க இதுக்குள்ளே ஓடி போவோம். நம்ம இந்த மண்டபத்தை ஒரு கல்லால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கல்லில் எந்த பூச்சிகளும் கிடையாது. அப்படியே எடுத்து அந்த கல்லுகளை ஒட்டி சும்மா தூக்கி வச்சுருக்காங்க. அது அப்படியே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிற்கிது. இந்த 8 கால் மண்டபத்துக்கு அடுத்து 2 பக்கமும் 4 கால் மண்டபம் இருக்குது. இந்த சீசனுக்கு இது குளிக்கிறதே ஆபத்தாக தான் இருக்குது. இது வந்து புனித நீராடல் பகுதி அப்படிங்கிறதுனால பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் காவல்துறையுடைய இது எச்சரிக்கை போர்டுகள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இது தூண்டில் வளைவு மாதிரியே தெரியல. தூண்டில் வளைவுங்கிறது அந்த கடைசியில் இருக்குல்ல, அதுதான் தூண்டில் வளைவு. இந்த மாதிரி போட்டிருக்கிறது பூராமே பக்தர்கள் நீராடுறதுக்காக போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ஓலைக்கொட்டான், மண் அள்ளி போடுறதுக்குரியது. அதாவது ஐதீகமான சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த மணல்லையே மணல் குமிச்சு கிடக்கா. இங்கே வாங்க பார்ப்போம். இது வந்து ஒரு கூடை தான். அதாவது ஓலையில் வச்சுருக்க ஒரு கூடை. இது முன்னாடியெல்லாம் பெரிய கூடையாக இருக்கும், இப்போ சின்ன கூடையாக வச்சுருக்காங்க. இந்த கடல் பகுதியில் இருக்க இந்த மணலை எடுத்து கொண்டு போய் ஒரு 11 அல்லது 41 ஏதோ ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதுபடி இதை எடுத்து கொண்டு போய் இங்கேருந்து தலை சுமையாக கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் போடுவாங்க. அது ஏதோ நேர்ச்சைன்னு சொல்கிறாங்க, வேண்டுதல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்தால் அங்கே கொண்டு போக சொல்லுவாங்க. இங்கே போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல, கேட்டுக்கிறோம். இங்கே பாருங்க,
இது பூரா அந்த மணல் ஒருவேளை அங்கேருந்து தான் செமந்துட்டு வராங்களா, இங்கேருந்து செமந்துட்டு போகிறாங்க. இந்த ஓலை கொட்டான் பூரா கிடக்கு பார்த்தீங்களா. ஆனால் இங்கே தான் கொஞ்சம் கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த மணலை அங்கேருந்து செமந்து கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்கன்னு தான் அர்த்தமாகுது. இந்த விவரங்களை உள்ளுக்குள்ளே யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம சேனல் நண்பர்கள் யாருக்காவது விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் 11:41 இந்த 2 இதில் தான் செமந்து கொண்டு வராங்களாம். ஆனால் கொண்டு வந்து தலை சுமையாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்களாம். இப்படி செஞ்சுட்டு போகிறது மூலமாக இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அருள் கிடைக்குதான். ஒரு சிவனுடைய அருள் வந்து நிரந்தரமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன வேண்டுதல்னு தெரியல, முற்காலத்துலேருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்கன்னு நம்ம அதை நம்பலாம். மற்றபடி பழமையான வேண்டுதல்களுக்கு நம்ம வந்து காரணம் கற்பிக்க முடியாது, அதை பற்றிய விளக்கங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கவும் முடியாது. எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் அதிகமாக இல்லாத கடற்கரைகள் எப்போவுமே சுத்தமாக அழகாக இருக்கும். கடல் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கடற்கரை பகுதியில் குடியிருக்காத உள் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கடல் ஒரு அதிசயம் தானே. அந்த வகையில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாம் வந்து கோயிலுக்குள்ளே போவோம். கோயில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தான் தொடங்குவாங்க, இது நடை திறப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற டைம் வந்து 3 மணி, இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் இருக்குது. அதனால் இந்த கடற்கரை இன்ன பிற விஷயங்களை, அதாவது கோயிலை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களை பார்த்துட்டு போகலாம். ஒரே ஒரு சங்கடம் இதில் இருக்குது நமக்கு. என்ன சங்கடம் அப்படின்னு சொன்னால், அங்கங்கே குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருந்தாலும் யாரும் அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுற வழக்கத்தை வச்சுக்கல. நம்ம ஆளுகள்கிட்ட இது எத்தனை தடவை சொல்கிறது, இல்லை அவங்களுக்கே சொந்தமாக புத்தி இருந்தால் தான் இதெல்லாம் இது பண்ண முடியும். ஒவ்வொரு முறையும் இதை வழிகாட்டுதெல்லாம் யாரும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கடற்கரை முழுவதும் வெறும் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழிபாட்டு தலம் உள்ள இடத்துல, மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல, நிறைய பக்தர்கள் வெளிமாநிலந்தெல்லாம் வரக்கூடிய இந்த இடத்துல இவ்வளோ அசுத்தமாக வச்சுருக்கிறது நியாயமான நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த இடத்துல கடற்கரை முழுவதும், அந்த தூண்டில் வளைவு இருக்கிற பகுதி முழுவதுக்கும் பனைமரக்கன்றுகளை வச்சுருக்காங்க. இது ஒரு வேளை வளர்ந்து வரும்போது தோப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த இடம். பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், இது ரொம்ப நெருக்கி வச்சுருக்காங்க. 1.5 மீட்டர் தான் இந்த ஸ்பேன் இருக்குது. கொஞ்சம் கூட வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த இடத்த பாருங்கள், இது ஒரு அழகான பியூட்டிஃபுல் பூங்காவாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தப்போ இதுக்கு உள்ளே ஓடி போய் உள்ளே நல்ல மரங்கள் இருக்கும், பூக்களாக பூத்து குலுங்கும். அதுலேருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கல்ல, இப்படி தான் இருந்தது அந்த பூங்கா. பசுமையாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நடக்கிறதுக்கு சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா வந்து அப்போ கூட வந்திருந்தது. இப்போ ஹையர் ஸ்டடீஸுங்கிறதுனால அது வர முடியலை. இப்போ வந்து பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இப்படி கிடக்குன்னு தெரியல, எல்லாமே மங்கமாண்டு போய் கிடக்கு. இது என்ன ரீசன்னு இங்கே யார்கிட்ட போய் கேட்குறதும் தெரியல. எதுக்காக இப்படி மூடி போட்டாங்க அப்படின்னு. இது வழியே போகணும், உள்ளுக்குள்ளே போகணும். அங்கே வரைக்கும் ஒரு சின்ன பார்க்கு தான், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்குது. உள்ளே இப்போ இந்த பூங்காவை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இந்த சிலையெல்லாம், அந்த டால்பின் தவறுற மாதிரி அந்த சிலையெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கூடி போகும்போது நல்ல பூச்செடிகளும் மரங்களுமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்றை கூட காணோம். ஏன் இப்படி போட்டாங்க அப்படின்னு தெரியல. பொதுவாக நம்முடைய கோயில்களில் வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சின்ன ஒரு பெரிய நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் தீர்த்த கிணறுனே வச்சுருப்பாங்க. இந்த சுயம்பலிங்கம் கோயிலுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தொட்டெடுத்து கடல் இருக்குது. அதுவும் தீர்த்தம் தான், அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு தீர்த்த கிணறு. அதை உள்ளுக்குள்ளே காட்டுறேன், வாங்க பார்ப்போம். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அழகான தீர்த்த கிணறு. இப்போ நல்ல சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நீட்டாக்கி வச்சுருக்காங்கன்னு. இது என்னமோ ஒரு பராமரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்போ இவ்வளோ சுத்தமாகலாம் இது இல்லை, பாலடைஞ்சு தான் கிடந்துச்சு. இந்த தடவை பரவாயில்ல, நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் பக்தர்கள் யாரும் இதை பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. எல்லாருமே பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால அங்கேயே போயிடுறாங்க. இது ஒரு கல்லுக்கிடங்கு மாதிரி தான் இருந்திருக்கு. அதை தான் ஒரு தீர்த்த கிணறு மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த படிகள்லாம் வந்து மனிதர்கள் தயார் பண்ணது தான். ஆனால் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த கிடங்குரிய அந்த இது கல், ஒரிஜினல் கல். இதுக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் வந்து பொதுவாக தீர்த்த கிணறுகள்லையோ குளங்கள்லையோ பசுமை நிறத்தில் இருக்குது. அது என்ன விவரம் தெரியல. நல்லா அழகாக நீட்டாக நாலா பக்கம் நான் பார்த்துட்டேன், சுத்தமாக இருக்குது. இந்த சுத்தத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடினா நான் வந்த சமயத்தில் சொல்கிறேன். இந்த படியெல்லாம் இப்போ தயார் பண்ணியிருக்காங்க. இதை முதல்ல இந்த மாதிரியா இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் இந்த படியெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது.
நல்ல தண்ணி கிணறுங்கிறது இந்த சுயம்பலிங்கம் கோயிலில் 4 இருக்குது. அதில் போய் நீராடிட்டு போயிடுறாங்க. கடலில் வந்து குளிக்க வேண்டியது, அப்படியே அங்கே போய் நீராடிட்டு போயிட வேண்டியது. அதை இப்போ போய் பார்க்கலாம். இதுதான் அந்த நல்ல தண்ணி கிணறு. 4 கிணறு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இந்த இடத்துல 2 இருக்குது. இன்னும் 2 எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அந்த கடற்கரையில் இருந்த அந்த 8 கால் மண்டபம் போலயே இந்த இடத்துலையும் ஒரு 8 கால் மண்டபம் இருக்குது. அப்படியே நேர் ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இதில் என்ன அளந்தாக, எப்படி நூல் பிடிச்சி கட்டினாங்களா என்னன்னு தெரியாது. இந்த தூணுக்கும் அந்த கடற்கரையில் உள்ள அந்த அதுபக்கம் காட்டு, அந்த கடற்கரையில் உள்ள அந்த தூணுக்கும் நூல் பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த அகலம், அந்த அகலம், இந்த அகலம் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். இங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும். யாரோ செருமுறது மாதிரி கேட்டுச்சு. ஆனால் அந்த கிணத்துல வாளி போட்டு இறக்கிறது தான் அப்படி சத்தம் கேட்குது. எங்கேப்போ இங்கேருந்து கிணத்த காணோம்னு சொன்ன மாதிரி நானும் தேடி தேடி பார்க்குறேன். இங்கே இருங்க, இந்த அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம். இது 4 கிணறு இருக்குன்னு சொன்னாங்க, 2 தான் இருக்குது. தெரியாது. நாலு கிணறு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த கிணறு 4 கிணறு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, 2 தான் இருக்குன்னு 2 இங்கே கிடக்கு. தெலுங்கு அவங்க வந்து தெலுங்கில் பேசுகிறாங்க, அதனால் எனக்கு அது தெரியலை. அவங்கள்ட்ட நான் இந்த ஊருக்காரவங்க நினச்சிட்டு சில கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்னது இல்லை, எங்களுக்கு நாங்கள் தெலுங்கு, அதனால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலை. 4 நல்ல தண்ணி கிணறு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ 2 தான் இருக்குது. ஒன்று அதை வந்து ஜென்ஸுக்கும் இதை வந்து லேடிஸுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. கூட்ட நேரத்தில் அப்படி பார்க்க நினைக்கிறேன். இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி தான் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் இல்லாதனால. மற்ற 2 கிணறு எங்கே இருக்குங்கிறத யாராவது தமிழ் ஆளுகிட்ட கேட்கணும். இதெல்லாம் பார்த்தா கிராமங்களில் இந்த ஊரல் தொட்டி இருக்குமே, அது மாதிரி இருக்கும். ஆனால் இது ஊரல் தொட்டி கிடையாது. தண்ணியில் இதில் நிரப்பி இதில் குளிக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மாடு கண்டுகளை கட்டுறதுக்காக வச்சுருக்க இடம் தான் நான் நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்து யாத்திரிகளுடைய ஓய்வறை அங்கே இருக்குது. ஒன்று ஆட்கள் வந்தாங்கன்னா அங்கே தங்கிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இது ரொம்ப காலமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கட்டி முடிக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து ராஜகோபுரத்துக்கான ஒரு அடித்தளம் மாதிரி தான் தெரியுது. அப்படி தான் அந்த அமைப்புகளும் இருக்குது. இது கட்டி முடிக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம். இப்போ நான் நிற்க இந்த இதுதான் அந்த கோயிலுடைய இது ஒரிஜினலான கோயில் இங்கே தான் இருக்குது. நாங்கள் முன்னாடி வரும்போது இந்த இடத்துல எங்கள் நிற்கல கொண்டு காரை நிப்பாட்டிட்டு இது வெளியே போனோம், இறங்கி போனோம். இப்போ இந்த இடத்துல வந்து ராஜகோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முதல்ல இருந்த கோயில். இது கட்டி முடிக்கும்போது இது வேறு லெவலில் இருக்கும். இதுதான் அன்னதான மண்டபம். அன்னதான மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் எந்த மாற்றமும் செய்யலை. பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்லும் வழின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்குது. அது 4 மணிக்கு மேலே தான் அதில் போக முடியும். நான் சொன்னது பாருங்கள், இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்தோடைய பிளான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, பார்த்துங்க. இந்த டைப்பில் கொண்டு வந்து கட்ட போகிறாங்க. இது அநேகமாக இது எத்தனை கலசம் வரும்? இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோபுரத்தில் கூட 11 கலசங்கள் இருக்கும். அதே போல் இந்த கோயிலுக்கும் 11 கலசங்கள் கொண்டு அமைக்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அதில் இருக்கிறத பார்த்தா அப்படி தான் கவுண்ட்டு தெரியுது. இந்த மாடலில் அப்படி தான் தெரியுது. இதோடைய அமைப்பு இப்படி இருக்குது. இப்போ தான் தொடங்கி ஒரு பாதி லெவலில் போயிருக்கு. இனி போகும்போது பிரமாதமான ஒரு ராஜகோபுரம் கிடைக்கும். இப்போ நமக்கு மணி 3:20 ஆகுது. 4 மணிக்கு இங்கே நட திறப்பாங்க. அதான் இப்போ வந்து சாத்தி இருக்குது. இது வழியே போக விடுறதில்ல. ஒரு பக்தர்கள் அந்த பக்கம் கூடி ஒரு கம்பி கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியே தான் வரணும். பூஜை நேரங்கள் சொல்லி இதில் போட்டிருக்காங்க பாருங்க. மாலை 7 மணி. அது வேறு. நடை திறக்கும் நேரங்கள் வந்து காலை 4:30 மணியா, மாலை வந்து 4 மணி. அப்போ நம்ம கேள்விப்பட்டது கரெக்டு. அந்த நல்ல தண்ணி கிணறு 4 இருந்ததாக சொன்னாங்கல்ல, 2 இருக்குது. இன்னும் 2 எங்கே இருக்குது? நல்ல தண்ணி கிணறுன்னு கிடையாது. கடலில் உள்ள ஊற்று தான். ஊற்று தானே? ஆனால் தண்ணி நல்ல தண்ணியா? தண்ணி சப்பு தண்ணியாக தான் இருக்குது. ஓ, அப்போ 4ன்னு சொன்னாங்க. இல்லை, 2 தான் இருக்குன்னு. ஓ, அது மூடிட்டாங்க. அந்த கலையரங்க இருந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. ஓ, மூடிட்டாங்க. திரும்ப அந்த வார வழியில் கடலை தாண்டி ஒரு கிணறு இருந்துச்சு. திரும்ப இதில் ஒரு கிணறு அந்த வச்சுருக்காங்களே, அதில் தீர்த்தம் சாமிக்கு தீர்த்தம் எடுக்கிறது அந்த கிணறு தான். அதுவும் மூடிட்டாங்க. இது 108 அடி. அதானே, நல்ல ஹைட் வரும். என்ன
இதை பாருங்க, இது வந்து தேங்காய் உடைக்கிற இடம். செதர் தேங்காய்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஆளுக மேலே யார் மேலேயும் போய் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கவரை பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த எழுத்துக்களையெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப பழசாக இருக்கு பாருங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வச்சது இது. இது மட்டும் அப்படியே மாற்றி இதாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து காட்டு, உள்ளே ஒரு கல் இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் வந்து எரிய தெரியாமல் கல்லை விட்டுட்டு கீழேலாம் அடிப்பாங்க. அதுக்காகவே அந்த இடத்துலையும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தேங்காய் ஓங்கி அடித்தா செதறணும் அப்படிங்கிறதுக்காக. சுயம்பலிங்க சாமிக்கு இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்த்துக்குங்க, ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் ஆலயம் இருக்குது. பிரம்மசக்தி அம்மனுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ பேச்சியம்மன்கிற ஒரு சன்னதி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நந்தி இதெல்லாம் பார்த்துங்க, அந்த சிலையில் ஒரே கல்லில் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து மாடசுவாமி, எசக்கி அம்மன், பேச்சியம்மன் 3 பேர் இருக்காங்க இந்த சன்னதியில். பேச்சியம்மனுக்கு பின்னாடி அந்த பழைய காலத்து மன்னர்கள் காலத்தில் இருந்த அந்த சப்பரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது பாருங்க. இந்த பல்லக்கு அதை பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு காண கிடச்சிருக்கு பாருங்க. தம்பி இதை க்ளோஸில் வந்து காட்டு. இதில் இந்த வேலைப்பாடுகளை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா. கடைசல் இயந்திரம்னு இப்போ டர்னிங் மெஷின் சொல்லி வச்சு இப்போ ஐடிஐயில் படிக்கிறாங்க. உட்டுக்கு இந்த கடைசல் எப்படி பண்ணியிருப்பாங்க? கடைசல் இயந்திரம் அந்த காலத்தில் இருந்திருக்குமா மன்னர்கள் காலத்தில்? இதை எப்படி செஞ்சாங்க? இதெல்லாம் உளி கொண்டு செதுக்குனதாக தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன வேலைப்பாடுகள்னு பாருங்கள். எத்தனையோ நம்முடைய மூதாதையர்கள் கைப்பட்டதை நம்மளும் தொட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானேங்க. அதே போல் இந்த வடத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வடம்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இது மனிதர்கள் இதெல்லாம் எப்படி தான் பிடிச்சிருந்தாங்க, எவ்வளோ வலுவான ஆட்களாக இருந்திருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்டு தான் இருக்குது. இருந்த போதிலும் பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லணும், பாதுகாக்கப்பட வேண்டியது தான். ஏதாவது மியூசியம் மாதிரி தான் இதெல்லாம் வச்சுருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வரும்போது வந்தோமா அங்கேருந்து சாமி கும்பிட்டோமா போனோமாந்தே இருப்போம். இங்கே வந்து பார்த்தா பிறகு தான் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சி வீடியோவோ போடணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ மன்னர் காலத்தில் உள்ள விஷயங்கள் தான். இந்த இதெல்லாம் அந்த இதில் தேர்களை இழுக்கிறதுக்கு பயன்படுறது. இதை பார்த்தீங்களா, பல்லக்குங்க, சின்ன பல்லக்கு. அதாவது சாமி எழுந்தறில்னு சொல்லுவார், வீதி உலா வருவார்ல, அதுக்காக பயன்படுத்துகிற பல்லக்கு. இப்படி இது க்ளோஸில் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஒரு திரை மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல. இது என்னன்னு தெரியாமல் கேட்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா சொன்னாங்க, இது வந்து தேர், அது இது பண்ணி வச்சுருக்காங்க. அது சொல்கிறது தங்கத்தேருன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தங்கத்தேர்னா தங்கத்தை வெளியெல்லாம் போட முடியாது, அந்த முலாமா இருக்கும் அல்லது அந்த கலரில் இருக்கும். அந்த தேர் இங்கே இருக்குது, அதை பார்த்துக்குங்க. கலர் தான். ஆனால் ஒன்றுங்க, இந்த கோயில் வளாகம் சுத்தமாக இருக்குது. கடற்கரையை தான் கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா அவ்வளோ மோசமாக கிடக்கு. கடற்கரை மட்டும் சுத்தமாக இருந்துச்சுன்னா இது பக்தி ஸ்தலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் வரவங்க இதையும் ஒரு டச் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இதுதான் அருள்மிகு சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் உபரி. இதுக்கு தான் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இதை நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து இந்த பக்கம் போனோம்னா டிசைன் வேலை போய் நாகர்கோவில், திருநெல்வேலி அந்த சைடெலாம் போகும். இந்த ரைட் சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் இது திருச்செந்தூருக்கு போகிற வழி. இந்த இடம் வந்து திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. ரெண்டு பக்கமும் சமமான தூரம் தான். ஆனால் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம தேடி வந்த அந்த சுயம்பலிங்க சுவாமியுடைய திருக்கோவிலுடைய நுழைவு வாயில் இந்த பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது இங்கே திருவிழா காலங்களில் உள்ள பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியாது. ஒன்று இப்போ ஆட்களே நடமாட்டுறதே கஷ்டமாக இருக்கும். வண்டியெல்லாம் பின்னாடி போய் நிப்பாட்ட வேண்டியது. இந்த கூடையை, இந்த கூடை இருக்குல்ல, இந்த கூடையை மண் சுமக்கிறதுக்கு தானே வாங்கிட்டு போகிறாங்க. மண்ணை அங்கேருந்து சுமந்து இங்கே வருவாங்களா, இங்கேருந்து அங்கே கொண்டு போவாங்களா? ஆமாம். இல்லை, மணலை எங்கேருந்து அள்ளிட்டு வராங்க? அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து கடல்ல அள்ளி இந்த பக்கம் எல்லாம் நிறைய குமிச்சு குமிச்சு போட்டுல அதுக்கு மேலே போடுவாங்க.
இங்கே கொண்டு வர மாட்டாங்களா? இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓ, கடல்ல இருந்து அள்ளி அங்கே மேலேயே குமிக்கிறாங்களா? ஆமாம் தலையில் சுமந்துட்டு வந்து ஆமாம், இங்கே கொண்டு வர மாட்டாங்களா? இங்கே கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஐதீகம் அது? இங்கே வந்து இங்கே கொண்டு போடுவாங்க. இப்போ இந்த கட்டடங்கள்லாம் கட்டின பிறகு பறக்கு தண்ணி கட்டி ஓஹோ, முதல்ல இங்கே தான் போட்டாங்க, ஆமாம் இப்போ போடுறது இல்லை. கொண்டாடுறாங்க. சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து அள்ளி சுமந்து கொண்டு போய் அங்கேயே போட்டுறதா? ஆமாம், ஒரு ஆளுக்கு 6 பெட்டி, இல்லைன்னா 11 பெட்டி, ஆ இல்லைன்னா 9 பெட்டி. ஓ, ஒற்றைப்படையிலே இருக்குமா? ஆமாம், ஒற்றை முறையில் போடுவாங்க. ஆ. வீட்டில் கஷ்டங்கள்லாம் தெரியும். கஷ்டங்கள்லாம் போயிடும். ஆமாம் ம், நீங்கள் இதை இந்த கூடையை வச்சு விற்கிறீங்களா? ஆமாம், ஒரு கூடை எவ்வளவு? 30 ரூபா. 30 ரூபா. நீங்கள் இந்த ஊருக்காரவங்களா? ஆமாம், எவ்வளோ காலமாக இங்கேயே இந்த வேலை செய்கிறீங்க? நான் 40 வருஷமா இதான் நடக்கும். சரி சரி, எனக்கு ஒரு கூடை தரீங்களா? சாரம் ஆ தாங்க. உங்களுக்கு எந்த ஊரியா? நாங்கள் விருதுநகர்காரவங்க. விருதுநகரா? ம், இங்கே எல்லாம் கோயில் கிடையாதோ? அதெல்லாம் இருக்குது, இதையும் பார்க்கணும்ல. ஒன்று தாங்க, ஒன்று இருக்கிறதுலே நல்லதாக பார்த்து கொடுக்குறீங்களா? ஆமாம், அந்த பார்த்தேன். ஆ சரி, இந்தாங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. சாமியை கும்பிடுங்க. ம், அதெல்லாம் 13 ஒத்த விட்டு ஒற்றைப்படையில் கொண்டு போவாங்க. ஆமாம். நான் படிச்சுட்டு வந்தது என்னன்னா, இங்கே வரும்போது கோயிலை பற்றி படிச்சுட்டு வந்தேன். ஆ. அப்போ 11 அல்லது 41 பொதுவா போட்டுருந்தாங்க. கோயில்கள் உண்டானதுக்கு இப்ப நீங்க ஒரு சொன்னா பிறகுதான் வரலாறு தெரியுது. போல ஒரு கதை சொல்லுவாங்க. 1 வைக்கலாம், இந்த 3 கோயில் வைக்கலாம், உண்டான 5 ஒரு வைக்கலாம், 7 கதையும் வைக்கலாம், 9 இந்த அம்மா வைக்கலாம், எனக்கு 11 சொன்னாங்க. ஒற்றைப்படையில் வைக்கணும். ஆமாம். ரைட். இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தவங்க பால் கொண்டு வந்து ஊற்றுவாங்களாம். அப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு கடமை மரத்து வேறு தட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பல முறை இது நடந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ண, ஏன் லேட்டாக வர்ற பால் கொண்டுட்டுன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல தட்டி தட்டி விடுது, என்ன செய்யுதுன்னு தெரியலைன்னு சொன்ன உடனே அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு கடம்பை மரத்து வேர் இருந்திருக்கு. அதை வெட்ட முற்படும்போது அதில் ரத்தம் வந்துச்சான். அப்புறம் சிவன், அதாவது சுயம்புலிங்கமாக அந்த இடத்துல, நான் இந்த இடத்துல குடியிருக்கிற விரும்புகிறேன், அதனால் என்னை வழிபடுங்கன்னு சொன்னதுனால இங்கே கோயில் கட்டி வழிபட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கதை. கூட்டு போனது யாரு? ஏற்றிக்கிட்டு கூட்டு போனது யாரு? போனாரு. கூட்டு போய் பார்த்துட்டாங்க. ஆமாம், ம், அந்த கொடாலி வந்து எடுத்துட்டு பஞ்சாயத்தையும் கூட்டிகிட்டு வந்துருக்காரு. இந்த அந்த வெத்த காட்டினாலே கடம்பா வழியை வாங்கி வச்சுனாரு. அது சாமி நெத்தியில் பட்டு ரத்தம் புள்ளின்னு பாஞ்சாவது மாறையெல்லாம் ஆச்சு. அவர் அந்த மட்டும் வந்துட்டாரு. அன்னைக்கு தொடங்கினது தான். ஆமாம். சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? குற்றோலை நெத்தி வச்சு கொடுத்துட்டு கொடுத்தாங்க. இன்னும் இருக்கா கதை? தாங்க எடுத்தது. இனியும் கதை இருக்கு. ஆமாம். அந்த கதையை இப்போ முடிச்சுக்கிருவோமா? ம், போயிட்டு வரேன். குற்றோலை நெத்தி வச்சு கொடுத்துட்டு கொடுத்தாங்க. என்னுடைய அன்பளிப்பாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆமாம், இந்தாங்க வச்சுக்கோங்க. டபுள் மணியாக இருக்குது, என்னன்னு தெரியல. அது இருக்க வெயிட்டை பார்த்தா ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அப்படி தான் தெரியுது. இது வந்து ரெட்டை மணியாக இருக்குது, ஆனால் ஒரே கயிறில் தான் இருக்குது. இப்படி இழுக்கும்போது இதாக இருக்கும் போல் இருக்குது. அதான் எக்கோ சவுண்டு மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 4 மணிக்கு நம்ம கேட்கலாம். நாலு மணி ஆகிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குங்கிறதுனால பக்தர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. வெளியூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் நடை திறக்கிறதுக்குள்ளே கடற்கரைக்கு போயிட்டு வரலாம்னா அந்த நேரத்தை மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம சரவணன் போய் கொஞ்சம் இறச்சி குளிக்கிற போகிறாரா இல்லை கால் கழுவ போகிறாரா தெரியல. இறச்சேட்டாரு. இனியும் நடை திறக்கலை. அப்போ காருக்குள்ளே உறங்கிட்டு இருந்தான் இவ்வளோ நேரமும் என் பேரன். அவன் முழிச்சிட்டான்னு சொன்னோன்னே சரி அவனை கடற்கரையை கொண்டு காட்டிட்டு வருவோம் அப்படின்னு பரவிட்டு போயிட்டுருக்கேன். 1 இந்த அதில் ஓடும். 1 அங்கே பார்த்து ஓடு. 2 3 வா வா.
உபரி சுயம்பலிங்க சுவாமிகள் கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.